தொடர்ந்து இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா என்ன பார்த்துட்டு வரோம்னாக்கா கிரெடிட் கார்டு பர்சனல் லோனு அன்செக்யூர்டு வாங்கினவங்க செக்யூர்டு வாங்கினவங்களுக்கு வந்து கலெக்ஷன் ரெக்கவரி ஏஜென்ட் பண்ணுற பிரச்சனைகளை வந்து எப்படி சட்டப்படியாக தடுக்கிறது நம்ம மேனுவலாகவும் அதாவது வந்து ஃபிசிக்கலாகவும் என்ன சொல்லலாம் இல்லை சட்டப்படி என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ அதை பற்றி சொல்லும் போது இந்த பேசுகிற அவமான வார்த்தைகள் அப்படின்ற பப்ளிக் ஷேமிங் அந்த டாப்பிக்குள்ளே கொண்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ரெக்கவரி ஏஜென்ட்டு வந்து ஏன்னா அவனும் நோட் பண்ணுவான் இந்த மாதிரி வந்து லீகலாக போயிட்டாங்க போலீஸுக்கு போயிட்டாங்க அதனால் இந்த ஏஜென்சியோட ஜாக்கிரதையாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பான் உங்கள் லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க கையில் அதில் இருக்கும். ஸோ லீகல் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணது ஒன்றுனே எந்த ஒரு ரெக்கவரி ஏஜென்ட் வந்தாலும் நாம் கொடுக்குற லெட்டர் அவனோட தலைமையகத்துக்கு போயிடும். இப்போ ஒரு மெயில் காப்பியே போட்டால் கூட இது நோடல் ஆஃபீஸருக்கு போகுது. தஞ்சாவூரில் கடன் வாங்கினவனுக்கு கடை வந்து நோடல் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா மும்பை நரிமன் பாயிண்டில் இருப்பான். ஸோ அவனுக்கு போன நோட்டு அவன் தானே முக்கியம். ஒரு பேங்கோட நோடல் ஆஃபீஸரும் அதோட வந்து லீகல் மேனேஜரும் ரெஸ்பான்சிபிள் பர்சன் இல்லையா. கடன் அவங்ககிட்ட வாங்கினது மும்பையில் கொடுத்த ஒரு நிதி நிறுவனம். அந்த நிதி நிறுவனத்துக்கு மெயில் போட்டிருக்கோம், மெயில் காப்பி இருக்குது, இத்தனை ரிப்ளை இருக்குது. நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் எங்கள் அட்வொகேட்டை வச்சு. இதில் ரெக்கவரி ஏஜென்ட்டுக்கு வேலையே கிடையாது. ஆர்பிட்ரேஷன் உங்கள் செக்யூர்ட் அன்செக்யூர்ட் லோன் கிரெடிட் கார்டு டிஃபால்ட் குறித்த சந்தேகங்களுக்கு வழக்கறிஞர் சரவணன் பதில்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.